தியாகராஜ சுவாமியுடைய கீர்த்தனைகளை பாடினார். அப்படி ஸ்ரீராமனை பற்றி மன உருகி பாடுகிற பொழுது ஆஞ்சநேயரே வந்து தாளமிட்டு நாட்டியம் ஆடினார். புரியுதா? அந்த ஸ்தலம் எங்க இருக்குடா? திருவாரூர்ல தியாகராஜ சுவாமி கோயில்ல இருக்கு. தியாகராஜம்னு யாரு பேர் இருக்கு? கால் வந்துட்டு கர்மசாமிக்கு உண்மைகளையே சொல்லிடுவேன், பொய்யே பேச மாட்டேன். உனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்களா? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை வேணுமா? எப்படி வேணும்? அப்போ அறுவை சிகிச்சையோ எதுவுமே ட்ரீட்மெண்ட் வேண்டாம். காரணம் ஆனால் ஒரே ஒரு விஷயம், குழந்தை பாக்கியம் தருவேன். அந்த குழந்தை ஆப்ரேஷனில் தான் பிறக்கும். இப்பவுமே எழுதி வச்சுக்கலாம். சரிண்ணா? கால் வந்துட்டு வரலாம். தேனினும் இனியவள் தாமரை மலர் போல் செந்தாமரை மலராள். தாமரை பூக்கு பேர் என்னென்ன பேர்லாம் தமிழ்ல இருக்கு? அங்க இருக்க அம்மாளின் பெயர் என்ன? அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? உள்ள கால் வந்துட்டு வா. கமலாம்பிகை. தியாகராஜ பெருமாள் சாமியுடைய நாயகியின் பேர் என்ன? கமலாம்பிகை. சரியா? அதான் ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டேன். உனக்கு என் அருளால கமலாம்பிகைன்னு ஒரு பொம்பளை பிள்ளை பிறப்பா. அவன் மகாலட்சுமி கடாட்சத்தோட இருப்பா. நீங்க இருக்கிற தெரு பக்கத்துல இருந்து 3வது தெரு ஒரு தனி ஒரு தெரு அமைய, அதுல 3 வீடு வாங்குவீங்க. முக்கால செல்வங்களையும் பெற்று இனிதாக இருப்பீங்க. தை மாதத்துக்கு உட்பட குழந்தை ஜனனமாகும். ஆனந்தமடைந்து செல்வாக்கா இருப்பீங்கப்பா. கர்மசாமிக்கு ஆனந்தமாக கால் வந்துட்டு வரலாம். யார்கிட்டப்பா என்னத்தை கொடுத்துப்பா இழந்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? அதெல்லாம் வாங்க வேண்டாமா? இப்ப அவன் தரமாட்டோன்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? அவன் மட்டும்தான் இருக்கான். அவன் சட்டையும் வேட்டையும் கழித்து பல லட்சத்துக்கு சமமாகுமா? அவன் கொடுத்த இடத்த பிடிச்சு இழுத்துட்டோம்னா அந்த பணம் கிடைச்சிரும்ல. அது எப்படி கொடுத்தாலும் நான் அடிச்சு கொடுக்குறேன். கால் வந்துட்டு வா. ஊர் விளையாண்டுட்டான் இன்னொருத்தன் பணத்தை வச்சு. வரலாம். அவனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வட்டியும் பணமும் வந்துகிட்டே இருக்கு. அதை வச்சு மறைச்சு இல்லாதவன் போல் வேஷம் போட்டு அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். புரியுதா? அவன் மெல்ல மெல்ல அதை வசூல் பண்ணக்கூடிய மூமெண்ட் கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஏமாந்தது நீ தான். உன் பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட இருந்து வாங்கி தரதுக்கு எனக்கு முடியும். நீ மொத்தமா எதிர்பார்த்தனா அது கிடைக்காது. எமயமலையில இருந்து ஒரு பெரிய ஐஸ் கட்டிய வெறும் லாரியில ஏற்றி விட்டா அங்க என்ன வருப்பா? லாரி கரெக்டா வந்துடும், ஆனா ஐஸ் கட்டி வருமா? அந்த மாதிரிதான் இது. உன் பணம் பெரிய ஐஸ் கட்டி மாதிரி போயிடுது. அது கரைஞ்சி இயற்கையோடு போயிடுது. இனி அதை பிடிச்சு கொண்டுறது பெரிய கஷ்டம். கருப்பசாமி கரையாத கல்லை கரைத்தது போல் நிலையான சக்தியை கொடுத்து உன் பணத்தை வர வைக்க 3 மாதத்துல ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அவன்கிட்ட ஒரு வீடு இருக்கு தெரியுமா? அவன் பொண்டாட்டி பேருக்கு வச்சிருக்கான். அதை மாத்தி உனக்கு எழுதி தரேன். ஓடிப்போ. வா மகளே ஓடி. அதுதான் நீ கேட்டுருன்னு மாத்தி வச்சிருக்கேன். அதை எப்படி அடக்குதோ அடக்கி தரேன். போயிட்டு வரலாம். உன் மனசு சரியில்லை, அதான் உடல்நிலை சரியில்லை. இந்த கனியை சாப்பிட்டுக்கா, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆமா. ராஜபாளையம் ராஜபாளையம் இறைவன் கொடுத்த வரம்.
தன் பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்னம்மா பிள்ளை எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. இன்னும் 2 தடவை கால் பண்ணி அறகுறையார மனத்துல வந்திருக்க. துயரம் தான் வந்திருக்கு, இறைவன் நினைவு வரல. வரலாம் வா. உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு அப்புறத்தை பார்த்த மாரியம்மன் ஒரு சாமி வருது, ஒரு அம்மா வாரா. அதே மாதிரி அந்த எல்லையில முனீஸ்வர சாமியுடைய ஓட்டம் ஒண்ணு இருக்கு. புரியுதா? உன்னுடைய மகனுக்கு 3 ஆண்டு காலங்களாக புத்தி மாறாட்டம். அது ஏன் ஏற்படுச்சுன்னு கேட்டேன். சனி பகவானுடைய கிரகசாரத்தினால் அவருடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இப்போ மதுவாலையும் நட்பாலையும் பாதிக்கப்பட்டிருக்கான். கால் அவன் மனது திருந்துமான்னு பார்த்தேன், நான் திருத்தி தாரேன். அதுக்கு இடையில போலீஸத்தில் போக வேண்டிய விதி அவனுக்கு இருக்கு. அவன் மனத்தை மாத்தி தெளிவு பண்ணி கொடுத்தா போதுங்களா? கால் வந்துட்டுவான். ஜெயிச்சு தாரேன், நல்லா இருக்கு. உங்க கூட்டுவா பேச வைக்க. நீதிமன்றத்தை பத்தி கேட்க வந்தவங்க வரலாம். ஐயா கால் வந்துட்டு வாங்க. வரலாம். வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு அருகில் போன அங்கிருந்து வத்ராயிருப்பு எல்லையிலிருந்து ஒரு முருகப்பெருமானுடைய அருள் சக்தி உங்க குடும்பத்துக்கு வருது. புரியுதா? அதே மாதிரி 3 ஆண்டு காலங்களாக வீடு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளால் அதிகமான தாக்கங்கள் ஏற்பட்டு இப்பொழுதுக்கு உங்களுக்கு அது வெற்றியாகுமா ஆகாதாங்கிற ஏமாத்த நிலையில என்ன பார்க்க வந்திருக்கீங்க. கால் வந்துட்டு வாங்க. வத்ராயிருப்புல முருகப்பெருமான் பச்சை சாத்தி இருக்காரு. வத்ராயிருப்பு சிவபெருமான் கோயில் இருக்கா? இந்த நீதிமன்ற வழக்க உங்களுக்கு வெற்றியாக்கி உங்க பக்கத்துல நீதி இருக்குங்கிறத நான் உணர்த்தி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வாங்க. வாப்பா, பக்கத்துல வரலாம். இந்த மகளே ஜெயிச்சு தாரேன். மருமகளை வாழ வச்சு தாரேன், வர வச்சும் தாரேன். நல்லா ஜெயிச்சுக்காங்க. கர்மசாமி, ஆமா அப்படியா? சரி, நல்லது. திருநெல்வேலி, திருநெல்வேலி கேடிசி நகர். உட்காரலாம். என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா. என்னப்பா வேணும்? என் மருத்துவரை போய் பார்க்கலையா? அதில் வேற எதுவும் பாதிப்பு இருக்கான்னு பார்க்கணும். எப்படி இது ப்ராக்டிக்கலாக பார்க்க வேண்டியதை என்கிட்ட வந்து பார்க்குறீங்களே, என்ன அர்த்தத்தில் பார்க்குறீங்க? மனிதனுடைய நம்பிக்கை. கால் வந்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம வந்து மெய் வழிச்சாலு, உண்மையாக போவோம்.
மூட நம்பிக்கையில் உன்னை சரியாக்கிறது அப்படிலாம் சொல்ல மாட்டேன், சரியா சொல்லணும். வாரேன், வாப்பா, சந்தோஷமா வா, உட்காரு. உன்னுடைய பெயர் என்ன தம்பி? இந்த பிறவியில உனக்கு இந்த மத்தியமான காலத்துல உன்னுடைய பார்வையை இழக்கக்கூடிய விதி இல்லை அப்படின்னு மேல இருந்து ஒரு ஒலி கேட்டுருச்சு. அதனால இன்னும் 7 ஆண்டுகளுக்கு இந்த பார்வையில சக்தி உண்டு, மருத்துவமும் சரியாக நடக்கும், உனக்கு அந்த பாக்கியம் இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். தம்பி உங்களுக்கு உத்தரவு இல்லை. இந்தா எல்லாம் வெற்றியாக நடக்கும். வண்டி வாகனத்துல ஆபத்து இல்லாம ஆக்கி செல்வாக்கா இருக்க வச்ச மாதிரி ஐஸ்வர்யமா இருக்கு. அருப்புக்கோட்டை மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கு. மகனை பத்தி கேட்க வந்திருக்கீங்களா? மகனை பத்தி கேட்க வந்த யாருடா? கால் வந்து இடுப்பு அடிக்கடி வலிக்குது. இன்னொரு தடவை கால் வந்து பாட்டு இல்லை. நீ உடனே சிரிக்கியா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் பொண்டாட்டிக்கு இருந்தா எந்திக்க முடியல, படுத்தாலும் மல்லாக்க எந்திக்க முடியல, இடுப்புல பாதிப்பும் வேதனையும் இருக்கு. வாஸ்தவமா? கால் வந்துடுவா. இந்த பாட்டுன்னு நினைச்ச நீ? அவளுக்கு அந்த வலியை நீக்கி கொடுன்னு மேல இருந்து கட்டளை ஆயிடுது. ஜெயிச்சு தாரேன். உன் மகனுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தெளிவான வாழ்க்கைய ஜெயிச்சு தாரேன்ப்பா. இந்தா, வீணா அலையாத, வீண் வேதனைப்படாத. அந்த பணம் கிடைக்குமான்னு கேட்டேன். அது பெரிய வில்லங்கமும் தகராறுல இருக்குடா. ஆனால் அதை நீக்கி நான் உனக்கு வாங்கி தரேன். நீ நினைக்கிற 40 லட்சம் கிடைக்காது, 20 லட்சம் கிடைக்கும். நல்லா இருக்கு. அடுத்த மாதமே பேச்சுவார்த்தை முடிவாயிரும். சந்தோஷமா இருக்கு. அதே அருப்புக்கோட்டை கால் வந்துட்டு வரலாம். வீர மகேந்திரபுரியில் வீர பத்திரகாளின்னு சொல்லி ஒரு அம்மா இருக்கா. யார் இருக்கா? அந்த பத்திரகாளி தான் உன்னுடைய குடும்பத்துல முன்னோர்கள் வணங்கி வந்த குல தெய்வம். புரியுதா? ஆண் தெய்வத்துல கர்ப்பசாமி தான் உங்களுடைய குல தெய்வத்துல ஒன்று. இப்போ உன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. அம்மா வா. வேற என்ன வேணும் உனக்கு? 360 ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள தெய்வத்தை பத்தி நான் பேசினேன். 360 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த காடு கரைகள்ல பொதிந்திருந்த இடம்லாம் இன்னைக்கு ஊர் உலகமா மாறி போச்சு. அதனால அந்த திருநாமத்தில் எங்கே தெய்வம் இருக்கிறதோ அதை நீ வணங்கி வருவதே மிகவும் சால சிறந்தது. தேடுவதை விட இருப்பதை நாடு, புண்ணியம் கிடைக்கும். இந்தா செல்வத்தை தந்திருக்க. இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு மனக்கோலம் பெருகும், மகிழ்ச்சி அடைவார். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாய், அண்ணன் வாழ வைப்பார் என்று. யாரு மாலை கொண்டுறது? யாரு? தன் மகனின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்த மகன். கால் மனசு இன்னும் ஒருமைப்படவில்லை அப்பனே. இன்னும் ஒரு முறை கால் வந்து மூன்று விதமான கேள்விகள் உள்ளத்திலே ஓடுகிறது. ஒன்று தொழிலை பற்றி, இன்னொன்று மகனுடைய வாழ்க்கையை பற்றி, இன்னொன்று
பிரத்தியாருடைய சம்பந்த வழி நமக்கு வந்து சீராக இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குழப்பமான எண்ணமும் இருக்கு. சரியானா? கால் ஒன்று பூமணம் கொண்டவள் பால் மணம் கொண்டாள். அவள் எங்கடா? கர்மசாமி, உன்னுடைய மகனுடைய மது பழக்கம் நீக்குவதற்கு 40 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. மெல்ல மெல்ல அவன் மன அலைகளை சரி பண்ணி தாரேன். அதே மாதிரி 2 பேருக்கு ஒருங்கிணைந்த ஒற்றுமை வாழ்வை நீடிக்க வச்சு தந்தா போதுங்களா? தாரேன். கால் இப்ப தொழில்ல எந்த சரிவும் இல்லாமல் லாபகரமா நடக்க வச்சு தரேன். பிள்ளைகளையும் ஒத்தியாக தரேன். சம்பந்த வழிக்காரங்க உனக்கு சம்மந்தப்பட்டு தான் வருவாங்களே தவிர உன் மனசை மீறி நடக்க மாட்டாங்க. மகிழ்ச்சி பெறலாம். வாழ்க. இந்தாப்பா நல்லா. அதே பாண்டிச்சேரி டு வெளிநாடு மெட்ராஸு பாண்டிச்சேரியா? இந்த கோயிலுக்கு வந்தா இவர் பேரு நல்ல பேர் வச்சிருக்கிறோம். சாமி பேர் என்ன பேரு? அது பொது பேர். ஒரு சிறப்பு பேர் வச்சிருக்கவன் என்ன பேரு? சரி, அது ஒரு காரண பேர். இன்னொரு பேர் வச்சிருக்கவன் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி. வாழ்க்கைக்கு எப்படியாவது என்ன செஞ்சிருவாரு? ஒரு வழியை காட்டிடுவார். இந்த கோயிலுக்கு வருகிற பொழுது எல்லா வழியும் அடைச்சிருக்க, நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மீளுவது, அடுத்து தொழில் தொடங்குவதற்கு ரூட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பெரிய வேதனையை உன் தலையில சுமந்து வந்தேன். உண்மையா இல்லையா? ஆனா இப்போ ஒருவருடைய நட்பை உருவாக்கி அவரும் நீயும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் நடத்தலாம் ஒரு நிலைமையை நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதுல உனக்கு வெற்றியாக்கியும் தருவேன், வெளிநாட்டுல இருந்து நிறைய ஆர்டரையும் வாங்கி தரேன். கால் ஒன்று கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு இந்தாப்பா ஜெயிச்சு தார. தொடர்ந்து நடத்திக்கா, ஆனந்தமா நடக்கும். பையன் என்ன செய்ய போறான்? படிக்க 8th போறான் ஸ்கூலுக்கு. சரி, ஜெயிச்சு வருவான், ஆனந்தமா இருக்கும். அதே பாண்டிச்சேரி எல்லை ஓட்டுநர் பயிற்சி. டிரைவரா இருந்தவன் நீ டிரைவரா இருந்திருக்கேடா? கால் வந்துட்டு வா. துணைக்கு யாரா கூப்பிட்டு வந்த? சிங்கிளா வர மாட்டானே டிரைவர் இல்லையா? எப்படி ஒரு கிளீனர் இருக்கணும்ல. கருப்பசாமி, என்னமும் சொல்லுங்க, எதுவும் செய்யுங்க, எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நல்ல தூங்குறவனுக்கு கொசு கடிச்சா தெரியாது. உண்மையா இல்லையா? நல்ல தூங்குறவனுக்கு, அறகுறையா தூங்குறவனுக்கு தான் கொசு கடிச்சா இப்படிம்பான் இப்படிம்பான். உண்மையா இல்லையா? நல்ல கடுமையா தூங்குறவனுக்கு கொசு கடிச்சது தெரியுமா? தூரம் நிற்கிறவனுக்கு தெரியும் கொசு கடிக்கு எப்படி தூங்குறான் பாரியா அப்படி. அதை மாதிரி நீ இது என்னத்தை வேணாலும் சொல்லுங்க, என்னத்தை வேணாலும் செய்யுங்க, கண்டுக்கிட மாட்டேன். எனக்கு வேண்டியது பணம். என் கடன் அடையணும், பணம் கிடைக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழியை மட்டும் சொல்லுங்கிறது தான் உன் கேள்வி. கால் வந்துட்டு சகோதரி போல் ஒருவள் வந்தாளே, அவளை எங்கேயப்பா கூட்டு வந்திய கோயிலுக்கு? அவள் எங்கடா? கால் வந்துட்டு வா. அதனால இப்போ உனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா, உன் கடனை தீர்க்கணும். தீர்த்து தந்துட்டா உன் பிரச்சனை தீர்ந்துரும்ல. வேற என்ன வேணும்? இந்த முதல்ல பணத்தை தாரேன், உன் கடனை தீர்க்க, பசங்களை படிக்க வைக்க நானே உதவி செய்தேன், வெற்றி அடைவார். நிலையான ஒரு இருப்பு வேணுமே, அதுக்கு ஒரு வழி இல்லையே. அதான் நிலையான இருப்பு வேணுமே. ஒவ்வொருத்தங்கிட்டயா போய் தொங்குறது மாதிரி உள்ள நிலைமையை கையில் வச்சிருக்கல, சரியாகும். 30 நாள் பொறுமையாக இரு, தொடர்ந்து என்னை பிடிச்சிக்கா, ஜெயிச்சுக்கா. என்னை பிடிக்கிறது விட்டு வேற எதையும் பிடிச்சிக்கிடாத. ஓ கருப்பசாமிக்கு. அதே பாண்டிச்சேரி தெய்வ தொண்டு செய்யும் மகன், தெய்வ தொண்டு செய்யும் மகன்.
நல்ல காலில் விழுந்துக்கோங்க. யாருன்னு பார்க்க. என்னப்பா? சரி. மகனை பத்தி என்ன விடை வேண்டும்? திருமணத்தை முதல்ல நடத்தித்தாரேன், சம்பளம் படிப்படியா உயர்த்தி தாரேன். ஏற்கனவே சொன்ன வாக்கு அதை நான் நிறைவேற்றி தந்தா போதும்ல. காலம் இப்போ தாரேன். கர்மசாமிக்கு இந்தாப்பா. இன்னும் இந்த வலியை தீர்க்கிறதுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய வாக்கு இன்னும் கிடைக்கல. சற்று பொறுமையாக இருக்கணும். மகனுக்கு பெண் வீட்டுக்காரங்க வராங்க, முடிச்சு தாரேன், ஜெயிச்சு தாரேன். மன பத்திரிகையோடு என்னை வந்து பார்க்கணும். சந்தோஷம். பிள்ளையை பத்தி கேட்டு மன வருத்தப்பட்டு வந்தது. கால் விட்டு வரலாம். என்னம்மா உள்ள பேர் என்ன? அவனுக்கு என்ன செய்யணும்? அரசு வேலை என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று, கண்டிப்பா கிடைக்கும். இந்த வருஷத்திலே உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா அந்த கல்யாணத்தை பத்தி நான் பார்க்கும் பொழுதுதான் இருதார யோகத்தோட பிறந்த பையன். அதுல ஒரு நிலைகளை மாற்றி ஒரு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை நான் முதல்ல சரி பண்ணி தரேன். மன தைரியமா இருக்கலாம். இந்த ஆவணிக்கு உட்பட உங்களுக்கு நல்ல வரன் பெண் கிடைச்சிரும். கல்யாணத்தை முடிச்சிருவோம். வர பத்திரிகையோடு என்னை பார்க்க வாங்க. பக்கத்தில் வரலாம். அந்த பணத்தை வாங்கி தரணும். இந்தா அந்த பணம் கிடைச்சிரும். அவனுக்கு ஏற்கனவே பணம் வர வேண்டி இருக்குன்னு சொல்லி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். சரிண்ணா? அவனுக்கு அங்கேருந்து பணம் வராது, அது பொய். ஆனால் ஓம் பணத்தை நான் வாங்கி தரேன். இந்தா ஜெயிச்சுக்கா, நல்லா நடந்தாச்சு. இந்த மகளே புண்ணியமாக இருக்கலாம். பக்கத்தில் வா. கண்ணை மட்டும் மூடிக்கா, என்னையும் மட்டும் நினச்சிக்கா. பிளட் சர்க்குலேஷன் காணாது. டாக்டர்கிட்ட செக் பண்ணிங்களா? ஹீமோகுளோபின் பவர் குறைய இருக்கு. ஆமாம், அதனால் வெற்றியாக்கி தரேன். தைரியமாக இருமா. கோவில் என்னை பார்த்து ஒரு மருந்து சொல்கிறேன். தைரியமாக இருக்கலாம். வருது. அதே கடலூர் எல்லை. நான் கூப்பிடவே இல்லையே. கடலூர் கால் வந்துட்டு வரலாம். சொல்ல வாய் திறக்கணும். மகளே இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம். எங்க இருக்காரு மங்கள குங்குமத்துக்கு வேண்டியவர்? சரி, என்ன செய்யணும் உனக்கு? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. வீணா நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு தான் உன்னையும் சொல்ல வச்சேன். புரியுதா? 3 6 7 8 உட்காரலாம். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னால் மந்திர தந்திரத்தால் உன்னுடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அதுல உங்களுடைய இல்லற வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியும் உறவுகளும் கூட அதில் மனக்குழப்பத்துக்குரியதாக மாறியது. நீங்க நடத்தி வரக்கூடிய தொழிலையும் இடைஞ்சலும் துன்பமும் நடந்து விட்டது. இதனால நிறைய செல்வங்கள் இழந்து மன வருத்தங்கள் நடந்து இப்போ உறவுகள்லாம் பாதிக்கப்பட்ட துயரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக பல முயற்சிகள் செய்து எத்தனையோ பணங்கள் செலவழித்த பிறகும் ஒரு முடிவான விடை உங்களுக்கு கிடைக்கல. உண்மையா இல்லையா? ஆனா அவங்க செய்தவர்களை என் கண்ணுங்காங்க அடையாளம் காட்டணும் அப்படின்னு உன்னுடைய உள்மனத்துக்குள்ள ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கேன். நீ கால் விட்டு
பிரத்தியாருக்கு தண்டனை கொடுக்கறத விட எந்த ஒரு பிரச்சனையிலும் உங்களை பக்கத்துல அணுகாம உங்களை காப்பாத்தினா போதாதா? போதும்ல. நிறைய இடத்துல பணம் கொடுக்கல் வாங்கல் பண்றதெல்லாம் நிப்பாட்டணும். அப்பதான் அதுல ஜெயிக்க முடியும். சற்று பொறுமையாக தான் எல்லாம் ஜெயிச்சிட்டாரு. வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளை வந்து ஐஸ்வர்யமா இருக்கும், இன்னொரு பிள்ளை பிசினஸ் பார்க்கும், மகிழ்ச்சியா இருக்கும். கர்மசாமி, ஆமா, கோயம்புத்தூர், கோவை, உன்னுடைய நிலபுலன்களை போய் பார்த்தேன். அவசியமில்லாமல் சில பேர்களுடைய மாந்திரிக செயலாலும் வஞ்சகமான நிலைகளாலும் நீதிமன்றம் வரை செல்லக்கூடிய பிரச்சனைகளையும் துயரங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. இன்னும் அந்த போட்டிக்குரியவன் தன்னுடைய இடத்தை விட்டப்பாடில்லை. வீணான மனிதர்கள் மூலமாக பல்வேறு தவறான செய்திகளை உருவாக்கி உன் உள்ளத்தை புண்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வாஸ்தவமா? காலம் அந்த வேதனையிலிருந்து வெற்றியாக்கி உன் இடத்தை உனக்கு உரிமைப்படுத்தி தந்தா போதும்ல. வேற என்ன வேணுப்பா? அந்த ஃபேமிலியில 2 பேரும் அவங்க தலையிட வேண்டி இருக்கு. கணவனுடைய தாயாரும் மாமனும். அதை சரியாக்கி அந்த விவகாரத்தை முடிச்சு தாரேன். உன் பிள்ளைக்கு பாதிப்பு இல்லாம ஆகி தாரேன். இந்தா ஜெயிச்சாச்சு, போலாம்.